ஸோ வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான ரேங்க் லிஸ்ட் மார்க் லிஸ்ட் நேற்று வந்தது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ நமக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்குது கட் ஆஃப் எவ்வளோ மார்க் இருக்கும். ஸோ நான் ஃபிசிக்கல் ட்ரை பண்ணலாமா, ட்ரை பண்ணக்கூடாதா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஓடிட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த டைம் கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, வெளியிலையும் 1-2 பேர்கிட்ட விசாரித்து பார்க்கும்போதுமே கூட ஸோ அவங்களோட மார்க் அதிக பேரோட மார்க் 70 to 80 தான் இருக்குது. ஸோ 80க்கு மேலே போட்டவங்களே கொஞ்சம் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிடுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது கூட நம்ம அடுத்த ஒரு அனலைசிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கட் ஆஃப் அனலைசிஸ் ஃபிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபிசிக்கலோட அந்த கட் ஆஃபோட அனலைசிஸ், சரியா? ஸோ முதல்ல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 24 பேர் இந்த ஜிடி எக்ஸாமுக்கு படிச்சிருந்தாங்க 2025. ஸோ எல்லாரோட மார்க்குமே நல்ல மார்க் தான் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தது தான். ஸோ 24 பேர் படிச்சிருக்காங்க, அதில் ஒரே ஒரு பொண்ணு ஃபீமேல், மீதி எல்லாமே மேல். ஸோ நம்ம ஹாஸ்டல் ரெசிடென்ஷியல் கேம்பஸோடு நம்ம கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சொல்லியிருந்தோம் நம்மளோட ஸ்ட்ரென்த்துமே ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன், சரியா? ஸோ எங்களோட ரிசல்ட் நாங்கள் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் போட்டு கிட்டத்தட்ட 1 month கழித்து தான் நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் எஸ்எஸ்சிக்கு, சரியா? ஸோ அதுக்கு நமக்கு கிடைச்ச ரிசல்ட் ஒரு நல்ல ரிசல்ட்டு தான். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சூர்யா 76.75, நந்தகுமார் 85, சிவரஞ்சித் 75, சரியா? ஸோ மதன் 84, மாரிசெல்வம் 84, விஸ்வா 77.75, அபிஷேக் 80.5, ஜோட்வின் 83.5, வினிஸ் 79.75. ஸோ ஜேம்ஸ் வசந்த் இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு மார்க்கு. ஸோ 106.25 நம்மளோட ஃபஸ்ட் மார்க்காக இருக்குது. ஸோ ஜேம்ஸ் வசந்த் இடபிள்யூஎஸ் கேட்டகரி கூட, ஸோ கண்டிப்பாக உள்ளாடி போயிடுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிரகாஷ் 88, ஸ்டார்வின் 83.5, ஸோ தங்கேஸ்வரன் 75, சிபிராஜ் 85.75, ஸோ விஸ்வநாதன் 94.75. இவங்க தான் நம்மளோட செகண்ட் மார்க்காக இருக்காங்க. அதேமாதிரி பிரகாஷ் தான் நம்மளோட தேர்ட் மார்க்காக இருக்காங்க, சரியா? ஸோ சுரேஷ் கோபி 60, மகேந்திரன் 66, கார்த்திக் 74.75, இலக்குமாரன் 76.75, பழனிவேல் 83, விவேக் 56.75, அனீஸ் 79, செல்வம் 86, நான்சி ஃபீமேல் 73, சரியா? ஸோ இதில் இந்த விவேக்கெலாம் நல்லா படிக்கிற பையன் தான். ஆனால் கடைசி டைமில் அந்த எக்ஸாமோட பதட்டத்தில் என்ன பண்ணிட்டான்னா கோட்டை விட்டுட்டான். இவங்களாம் கிளாஸ்லேயே டாப்பராக வந்துட்டு இருந்த பையன், சரியா? ஸோ இதே மாதிரி கூட யாராவது இருக்கலாம். ஸோ நல்லா படிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த எக்ஸாமோட அந்த பதட்டத்தில் என்ன பண்ணியிருப்பீங்க, கோட்டை விட்டுருப்பீங்க. தயவு செஞ்சு பயப்படாதீங்க, ஏன்னா நீங்கள் நல்லா தான் படிச்சிருப்பீங்க. அதனால் திரும்ப ஒரு அட்டெம்ப்ட் கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ வரக்கூடிய சிபிஓ எக்ஸாம் இருக்குது, ட்ரேட்ஸ்மேன் எக்ஸாம் இருக்குது, டெல்லி போலீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் உள்ளாடி போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் மார்க் கம்மியாக எடுத்துட்டேன் அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஸோ இது எங்கள் இன்ஸ்டிடியூட்டோட மார்க், எங்களோட ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் கண்டிப்பாக நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஒரு ரா மார்க்கே இவ்வளோ வரும்போது நார்மலைசஸ்லாம் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 80க்கு மேலே போட்டதே நம்மக்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே உள்ளாடி போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது, சரியா? ஸோ நம்ம கம்மிங் டு த பாயிண்ட், கட் ஆஃப் அனாலிசிஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது ஸோ இவங்க எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ 120க்கு மேலே போட்டுட்டு இருந்தாங்க லாஸ்ட் இயர் கொஸ்டின். ஆனால் இந்த டைம் எங்களோட மார்க் ரா மார்க் இவ்வளோ தான் இருக்குது, சரியா? ஸோ இதெல்லாம் நான் வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு அனலைசிஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 2024ஓட கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ் 40.21 இருந்தது ஃபிசிக்கல் கட் ஆஃப். ஓவரால் கட் ஆஃப் ப்ளஸ் ஒரு 2 மார்க் தான் கூடியிருந்தது. அதே மாதிரி ஓபிசிக்கு ஃபிசிக்கல் கட் ஆஃப் 73 வந்தது. ஆனால் ஓவரால் கட் ஆஃப் லாஸ்ட் டைம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கிட்டத்தட்ட 16க்கு மேலே கூடியிருந்தது. எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 65 இருந்தது, அவங்களுக்கு ஒரு 13 மார்க் என்ன பண்ணியிருந்தாங்க, ஓவரால் கட் ஆஃபில் கூட்டியிருந்தாங்க. எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 9 மார்க் கூட்டியிருந்தாங்க. யூஆருக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மார்க் என்ன பண்ணியிருந்தாங்க, ஓவரால் கட் ஆஃப் கூடியிருந்தது. ஸோ நம்ம இப்போ ஃபிசிக்கல் கட் ஆஃப் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நமக்கு நார்மலைசேஷன் மார்க் வந்ததுக்கப்புறவு நம்ம ஓவரால் கட் ஆஃப் பற்றி இன்னொரு வீடியோஸ் போடலாம். ஸோ இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பாஸ் ஆகிருந்தாலே போதும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரை பண்ணுங்கள். அதாவது 40.21 தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ நார்மலைசேஷன்லாம் அவங்க வரும்போது ஒரு 30+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கே நார்மலைசேஷன்லாம் வரும்போது 40 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தான் 40.21.
நமக்கு இந்த வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மேலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டட் சரியா 2025க்கு ஃபிசிக்கல் கட் ஆஃப் வந்து நமக்கு எக்ஸ்பெக்டட் பார்த்திங்கன்னா ஒரு 3 மார்க் கம்மியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 37 நம்ம என்ன பண்ணுறோம் கம்மியாக தான் போடுறோம். ஸோ 37 மார்க் இருக்கிறவங்களுக்கு இடபிள்யூஎஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் 37 ப்ளஸ் போட்டவங்க வந்து என்ன பண்ணுங்கள் ஸோ இடபிள்யூஎஸ் அதாவது நம்ம வந்து 37 ப்ளஸ்ங்கிறது நம்ம நார்மலைசேஷன் ஆகி வரது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 30 மார்க் எடுத்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 5 மார்க் நார்மலைசேஷன் கூடலாம், 16 மார்க்கும் நார்மலைசேஷன் கூடலாம். அப்போ இப்போ மார்க் வந்து உங்களுக்கு 30னா நார்மலைசேஷன் முடிச்சு வரும்போது 35ஆகவும் மாறலாம், அது வந்து 46ஆகவும் மாறலாம். ஸோ எல்லாமே பேஸ்டாக நார்மலைசேஷன் மார்க்கை பொறுத்து தான் சரியா. அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 20 மார்க் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு ஒரு 16 மார்க் கூடும்போது 36 மார்க் வரலாம் சரியா. அதனால் இடபிள்யூஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு போட்டாலே ஒரு 30க்கு மேலே போட்டாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கல் இப்போவே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு கீழே போட்டவங்களும் வராதான்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், நார்மலைசேஷன் உங்களுக்கு அதிகமாகச்சுன்னா வரதுக்கு வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குது சரியா. ஸோ ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா நார்மலைசேஷன் ஆகி 70 மார்க் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஃபிசிக்கல் போகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போ இப்போ நார்மலைசேஷனுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60+ நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ 60+ எடுத்தவங்களே உங்களுக்கு வந்து நார்மலைசேஷனாகி வரும்போது ஃபிசிக்கல் கூடுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் 60 மார்க் எடுக்கிறீங்க, உங்களோட நார்மலைசேஷன் வந்து 5 மார்க்கும் கூடலாம், 16 மார்க்கும் கூடலாம். எப்படி நம்ம சொல்லவே முடியாது கரெக்டாக. அப்போது ஒரு 60 மார்க் எடுத்து நீங்கள் 16 மார்க் எடுத்திங்கன்னா உங்களோட ரிட்டன் கட் ஆஃப் 76 கூட வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 70 வந்து நமக்கு நார்மலைசேஷன் ஆகி வந்தால் ஃபிசிக்கல் கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இப்போவே ஸ்கோர் வந்து 70 வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக ஃபிசிக்கல் பண்ணுங்கள். நான் ஸ்கோரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கோர் வந்து இப்போவே நீங்கள் 70 வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 60 மார்க் இருக்கிறவங்க வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்காண்டி நான் 60 மார்க் வந்திருக்கோம் வராதுன்னு சொல்லலை. ஸோ 60 மார்க் வந்திருக்கவங்களும் நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்கோர் வந்து இப்போ எனக்கு 70 இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்மாக ஃபிசிக்கல் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிளியர் ஆகும். நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம் சரியா. ஸோ அதேமாதிரி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 65.95 வந்துச்சு. ஸோ இந்த டைம் நம்ம வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 62 வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ 62 எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இப்போ 62க்கு மேலே ஸ்கோர் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களாம் கன்ஃபார்மாக ஃபிசிக்கல் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் தைரியமாக பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 52க்கு அதாவது -10 வச்சுக்கோங்க, எப்போதுமே இதுலேருந்து -10 கீழே. ஸோ எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 52 இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கல் வந்து என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் சரியா. நம்ம எஸ்டிக்கும் அதே மாதிரி தான். ஸோ 62 ஸ்கோர் தான் நீங்கள் தைரியமாக ஃபிசிக்கல் பண்ணலாம். யூஆருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 69லாம் ஸ்கோர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கல் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு கீழே உள்ளவங்களுக்கும் மார்க் வந்து கூடதுக்கு வாய்ப்பு இருக்குது பேஸ்ட் ஆன் நார்மலைசேஷன் சரியா. ஸோ அதான் நான் திரும்ப நான் சொல்கிறேன் சரியா. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆனாலே போதும், நீங்கள் வந்து ஃபிசிக்கல் வந்து பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபீமேல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கட் ஆஃப் வந்து வெறும் 6 மார்க் தான் கூடியிருக்கு சரியா. ஃபிசிக்கல் கட் ஆஃப் வந்து 73 தான். ஸோ நீங்களாம் பாஸ் ஆனாலே ஃபிசிக்கல் வந்து என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நமக்கு வந்து ஓவரால் வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு 70 வந்து நமக்கு வந்து ஸ்கோர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 70க்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஃபிசிக்கல் பண்ணுங்கள். ஒரு 55 to 55க்கு மேலே நீங்கள் வந்து ஃபீமேல் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பண்ணுங்கள். ஏன்னா ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் வந்து நிறைய பேர் கோட்டை விடுவாங்க. நம்ம வந்து ஒரு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணக்கூடிய ஒரு மார்க் இருந்தது, ஒரு 50க்கு மேலே ஃபீமேல் இருந்தாலே சரியா, 50க்கு மேலே நீங்கள் வந்து ஃபீமேலாக இருந்தாலே ஃபிசிக்கல் வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபீமேல் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள் சரியா. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிக்கு வந்து ஒரு 57 வந்து நமக்கு வந்து ஃபிசிக்கலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்டிக்கு வந்து லாஸ்ட் டைமே கட் ஆஃப் வந்து இல்லை. அதே மாதிரி அன்ரிசர்வ்டு பார்த்திங்கன்னா 70 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ போட்டிருக்க மார்க் எல்லாமே இப்போ இடபிள்யூஎஸ் 37, ஓபிசி 70, எஸ்சி 62, எஸ்டி 62, யூஆர் 69, இவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கிடைக்கும், நீங்கள் தைரியமாக பண்ணலாம். ஸோ -10 மார்க் இருக்கவங்க இப்போ 37 வந்து 27 மார்க் -10 இருக்கலாம், 70 வந்து 60 மார்க் -10, 62 வந்து 52 -10, இது வந்து ஒரு 52, இது வந்து ஒரு 59. ஸோ இந்த -10 மார்க் இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம் ஃபிசிக்கல் வந்து உங்களுக்கு நார்மலைசேஷன் ஆகி வரும்போது பாசிபிள் இருக்குது. அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். ஸோ நீங்களும் பதட்டப்படாதீங்க. ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் மெஜாரிட்டியான பீப்புளோட மார்க்கு 70 to 80 தான் இருக்குது சரியா. ஸோ 80 to 90
90 to 110 எல்லாமே கொஞ்சம் கம்மி தான் சரியா. ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருந்தால் கூட லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஸோ கட் ஆஃப் வந்து குறைவதற்கான வாய்ப்பு தான் எங்களோட கணிப்பில் வந்து இருக்குது. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. நான் கடைசியாக ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் போயிருந்தேன். ஸோ என்ன விஷயங்கள் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கலாம், கிளியர் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் படிக்கிறது வந்து என்ன பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட் டைம் பண்ண சின்ன மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் பண்ண சின்ன மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சும்மா அந்த கட் ஆஃபை தேடி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஓடிட்டுருக்காதீங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட்டில் ட்ரேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சிபிஓ எக்ஸாம், டெல்லி போலீஸ், நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சிஜிடி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காமனான ஒரு பேட்ச் வந்து மார்ச் 17 நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கம்ப்யூட்டரில் நம்ம வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு கொடுத்தோம். அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ மார்க் கூடனதுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் பேட்ச் வந்து ஒரு ஸ்மால் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து கேர் பண்ணி எங்களால் பார்க்க முடிஞ்சுது. எல்லாத்துக்குமே தனித்தனி ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்க. மேக்ஸ் தனியாக ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியான ஃபேக்கல்ட்டி டீம் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே எங்களோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி இது எல்லாமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நான் செகண்ட் அட்டெம்ப்ட்லாம் பற்றி பேசவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே இவங்களால் இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இவங்க எல்லாரோட சக்ஸஸ் ஸ்டோரியும் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ நம்ம ஓவரால் ரிசல்ட்டும் இந்த 24 பேரில் எத்தனை பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அதை பற்றின ஒரு வீடியோவும் நம்ம போடுவோம். ஸோ வந்து நான் ஓப்பனாக தான் எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். இந்த புது பேட்சில் மார்ச் 17 நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஆஃபர்லாம் இருக்குது. ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 8248081621 இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.